நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட் 2024 3 ஆண்டுகளாக விடுவிக்கப்படாமல் இருக்கும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதி, தாம்பரம் செங்கல்பட்டு இடையே மேம்பால விரைவு சாலை திட்டத்திற்கான ஒப்புதல், 10 ஆண்டுகளாக வருமான வரி சுமை குறைக்கப்படும் என்ற நடுத்தர குடும்பங்களின் எதிர்பார்ப்பு, கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான ஒப்புதல், தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள மற்றும் புதிய ரயில்வே திட்டங்களை விரைந்து செயல்படுத்த போதிய நிதி ஒதுக்கீடு, கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டங்களின் கீழ் கட்டப்படும் வீடுகளுக்கான செலவு வரம்பை உயர்த்துதல் உள்ளிட்ட தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பை ஒன்றிய அரசு நிறைவு செய்யும் என நம்புகிறேன். எவ்வளவு விஷயங்கள் சொல்றாரு புரியுதா? மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டா இருக்கட்டும், கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டங்கள் கீழ் கட்டப்படும் அந்த வீடுகளுக்கான செலவு வரம்பா இருக்கட்டும், ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட புதிய ரயில்வே திட்டங்கள் விரைந்து செயல்படுத்தப்பட அந்த ஒரு ப்ரெஷர் கொடுக்கறதா இருக்கட்டும். ஸோ ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாங்க, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இனிமேல் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா இதெல்லாம் செய்யறதுக்கு வசதியாக சொல்லி பாயிண்ட் பண்ணி சில விஷயங்களை காண்பித்திருக்கிறார். ஆனா அந்த பக்கமா இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதும் இங்கே கவனிக்கப்பட வேண்டியது. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு கடந்த 2014-2024 வரையிலான 10 ஆண்டுகளில் தமிழகத்துக்கு வழங்கிய நலத்திட்டங்களின் மதிப்பு 10.76 லட்சம் கோடி ரூபாய். எத்தனை லட்சம் கோடியா? 10.76 லட்சம் கோடி ரூபாய். தமிழகத்தின் நேரடி வரி பங்கீட்டை விட இது 2 மடங்கு அதிகம். சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தது, தமிழ்நாட்டில் வரி பங்கீடுன்னு ஒன்று இருக்குல்ல, எப்படினாலும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ஒரு டேக்ஸ் இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான ஒரு டேக்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான டேக்ஸ் அப்படிங்கிறத விட 3 மடங்கு அதிகமாகத்தான் சென்ட்ரல் அரசாங்கம், சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்காங்க, ஃபண்ட் அப்படிங்கிறத அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க. ஆனால் மத்திய அரசின் பங்கு என்ன, மாநில அரசின் பங்கு என்ன என்று எதுவும் தெரியாமல் வழக்கம் போல யாரோ எழுதி கொடுத்ததையே அப்படியே பதிவிட்டிருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். கடந்த 2006 தேர்தலின் போது திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளான கிழக்கு கடற்கரை சாலை விரிவாக்க பணி தற்போது மத்திய அரசு ஒதுக்கீட்டு செய்துள்ள 9386 கோடி நிதியில் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை முதலமைச்சருக்கு தெரியுமா, அல்லது பணிகள் நிறைவடைந்ததும் திமுக ஸ்டிக்கர் ஒட்டி கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? செமையான கேள்வியில திமுக கொடுத்த வாக்குறுதி தான் கிழக்கு கடற்கரை சாலை விரிவாக்க பணி. அது இப்போ யார் செஞ்சுட்டு இருக்காங்க? 9000 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 10000 கோடி ரூபாய் கொடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை நிறைவேற்றிட்டு இருக்கும்போது இதை பற்றிலாம் நீங்கள் சொல்லலை அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கார் அண்ணாமலை அவர்கள். அடுத்ததா திமுகவினுடைய மற்றொரு தேர்தல் வாக்குறுதியான மதுரவாயல் துறைமுகம் பறக்கும் சாலை திட்டத்திற்கு மத்திய அரசு 5000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதை முதலமைச்சர் ஸ்டாலின் மறந்துவிட்டாரா அல்லது மறைக்க முயற்சிக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியும் கேட்கப்படுது. கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலை பணிகளுக்கு நமது மத்திய அரசு சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்ய ஒப்புதல் வழங்கிய விவரமாவது முதல்வருக்கு தெரியுமா? அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் இவ்வளவு ரூபாய் உங்களுக்காக தந்துட்டு தான் இருக்காங்க, இதற்கான விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியுமா, இல்லாட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரியுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு. கடந்த 2009-2014 வரையில் ஆட்சிக்காக இருந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு ஒதுக்கீடு செய்தது சுமார் 800 கோடி மட்டுமே. ஆனால் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த ஆண்டு மட்டும் 6331 கோடி ரூபாய் ரயில்வே திட்டங்களை தமிழகத்துக்கு வழங்கியுள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உண்மையில் இவையெல்லாம் தெரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரா அல்லது கேள்விக்குறியாக உள்ளதா அப்படிங்கிற கேள்வியும். ஒரே நேரத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வழங்கினார். ஆனால் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி அமைப்போம் என்று வாக்குறுதி கொடுத்த திமுக அமைத்த அரசு மருத்துவக் கல்லூரிகளின் நிலை என்ன? பால் விலை, தயிர் விலை, சொத்து விலை, மின்சார விலை, குடிநீர் கட்டணம், பத்திரப்பதிவு கட்டணம் என அனைத்துக்கும் பல மடங்கு உயர்த்தி நடுத்தர மக்களின் வாழ்க்கையில் பெரும் பொருளாதார சரிவை ஏற்படுத்தி வருமான வரி குறித்து பேச கூச்சமாக இல்லையா முதல்வர் அவர்களே? கொடுத்த தேர்தல் வாக்குறுதியாவது நீங்க காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற காரசாரமான விவாதங்களை எடுத்து முன்வைத்திருக்கிறார் இதே அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய அந்த டீடைல்ஸ் ரொம்பவே உண்மையானதுதான். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க, கடந்த 10 வருடங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதும், அடுத்த என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ் இதே மாதிரி அரசியல் பேசட்டும். நம்மள மாதிரி நிறைய சேனலில் கொஞ்சம் ஓப்பனாக அதெல்லாம் பேசி பழகி மக்களுக்கு இதுதான் அரசியல் அப்படிங்கிற புரிதல் ஏற்படட்டும். அந்த புரிதல் நமக்கான ஒரு மாற்றமாக இருக்கும்.